ஒரு காலத்துல அவங்க வந்து ட்ரெண்டிங்ல இருந்தாங்கல்ல சார். ஏதோ வீடியோ பேசினா காசு கட்டி தான் அந்த வீடியோ எல்லாம் பாக்கணுமாமே. ஐயோ சார், அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால. அது வேற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே. எனக்கு என்னன்னா அதுதான் பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து நீங்க பிக் பாஸுக்குள்ள போறவங்க அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன், அது வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, அதுல இருந்து நான் அந்த மாதிரியே வீடியோ போட ஆரம்பிச்சேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இவங்களுக்கு உள்ள போயிட்டு எப்பயுமே ஒரு வீட்டுக்குள்ள போனா நமக்கு வந்து தெரியும் சார், நம்ம வந்து நம்ம பார்த்து பழகிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகும். இவங்க சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க சார், அதுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன போன சீசன்லயே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க. அந்த போட்டியாளர்கள் வந்து ஒரு மைண்ட் செட் மீன் நம்மளை சுத்தி கேமரா இருக்குது, நம்ம ஒவ்வொரு வாட்டி இந்த ப்ரோமோல யாரை காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. வந்து இந்த ப்ரோமோல யார் தகராறு பண்றாங்களோ அவங்கள தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி வந்தமா 100 நாள், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆளுக்கு தகுந்த மாதிரி 10,000 5,000 5,000 அப்படின்னு இருக்கிற வரைக்கும் காசு சம்பாரிச்சுட்டு வெளியே போவோம். இதுல ஏன் நமக்கு தேவையில்லாத டென்ஷனை ஏற்றிப்பாங்கன்னு உஷாராயிட்டாங்க. அது இப்போ நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு 2 நாள் ஆகணும் 3 நாள் ஆகணும். வந்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா தகராறு வந்து எனக்கு இன்னும் அது பார்த்தா செட்டப் செல்லப்பா மாதிரியே இருக்குது. வந்து ஸ்கிரிப்டட் மாதிரி தான் சார் தெரியுது, அப்பட்டமா தெரியுது நமக்கு.